எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர். இந்த சங்கீதக்காரனுக்கு தேவன் கொடுத்தவைகளை எல்லாம் தேவன் கொடுத்ததாக அவர் நினைக்கிறார், தேவன் தந்ததாக நினைக்கிறார். அது கடினமான பாதையாக இருக்கலாம், அது நெருக்கமான சூழ்நிலையாக இருக்கலாம், அது ஒரு வேளை வேதனைக்குரியதாக கூட இருக்கலாம். அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் அந்த சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு இருந்தது. நீதிமொழிகளில் ஞானி ஒரு வார்த்தையை சொல்லுவார். 21வது அதிகாரத்தில் அதனுடைய 30வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கும்: கர்த்தருக்கு விரோதமான ஆலோசனை இல்லை. அல்லேலூயா. இந்த பூமியில் என்னதான் மனிதர்கள் ஆலோசனை பண்ணினாலும் அந்த ஆலோசனைகள் தேவன் அறியாமல் வெளிப்படுத்தப்படுவதில்லை. நிறைய மனிதர்கள் இன்னைக்கு தெய்வ ஜனத்துக்கு விரோதமாய் கிரியை செய்ய நினைப்பாங்க. அவங்களுக்கு தீமை நடக்கணும், இவங்க தேவனை ஆராதிக்கிறதுனால அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வாழ்க்கையில் நன்மை வரக்கூடாது. சில மந்திரவாதிகளை ஏவி விடுவார்கள், குறி சொல்லுகிறவர்களை ஏவி விடுவார்கள். அவர்கள் நம்முடைய வாசனைகளை கெடுக்கும்படியாய் பல பொய்யான வார்த்தைகளை, வதந்திகளை பரப்பி விடுவாங்க. குறி சொல்லுகிற ஆவி அப்படித்தான் செயல்படும். எங்கு நம்முடைய வாழ்வில் பலவீனம் இருக்கிறதோ அதை அடையாளம் கண்டு அந்த குறிப்பாய் அந்த காரியத்தை வைத்து ஜனங்கள் நடுவில் ஒரு தவறான வார்த்தைகளை பரப்பி விடுவார்கள். அது தேவ சமூகத்துக்கு போய் சேர வேண்டும் என்று நினைப்பார்கள். அல்லேலூயா. அந்தகார லோகாதிபதி தேவ ஜனத்துக்கு மேலே தேவையில்லாத பொய் வார்த்தைகளை மாத்திரமல்ல, உண்மையான வார்த்தைகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் போகக்கூடாதபடி. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும். நம்மகிட்ட இருக்கிற குறைவுகளின் நிமித்தம் நாம் ஜெபிக்கிற ஜெபம் தேவ சமூகத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அந்தகார வல்லமை என்ன செய்யும்னா போராடும். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு குறை இருக்குது. அதுக்கு சில மனிதர்களும் உடந்தையாக இருந்து செயல்படுவாங்க. மாந்திரீகம் என்கிற பேரில், மந்திரவாதம் என்கிற பேரில், செய்வினை என்கிற பேரில் இவனுக்கு இப்படி இருக்கிறது, இவனுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பாவம் இருக்கிறது, இப்படி ஒரு அக்கிரமம் இருக்கிறது, ஆகவே இவனை தேவன் கண்டிப்பாக ஆசீர்வதிக்க கூடாது என்று சொல்லி அவங்க திட்டம் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், இவனை நான் சிநேகித்தேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நிஜமா நாம தப்பு செய்திருக்கிறோம், நிஜமாய் நாம் தேவனுக்கு விரோதமாய் கிரியைகளை நடப்பித்திருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை சிநேகிக்கிறார். நாம் அழிந்து விடக்கூடாது என்பதில் அதிக கரிசனை உடையவராக இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ள ஒரு உணர்வு, எப்படி ஆகிலும் நான் தேவனுடைய விருப்பத்தை செய்ய வேண்டும். இஸ்ராயேல் ஜனத்தில் தேவன் லேவி கோத்திரத்தை தெரிந்தெடுத்ததற்கு காரணம் நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். உபாகமத்தில் இஸ்ராயேல் ஜனங்கள் அவர்களுக்கு தங்கள் தேவன் ஒரு ராஜா வேண்டும் என்று விருப்பப்படும் போது அந்த ஜனத்துக்கு ஆதரவாய், லேவி கோத்திரத்துக்கு ஆதரவாய் கர்த்தர் பேசுறாரு, நான் அவர்களுக்கு சுதந்திரமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. மொத்த இஸ்ராயேல் ஜனத்தையும் சரியான விதத்தில் வழி நடத்துவதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட விலையேற பெற்ற பாத்திரங்கள் ஆசாரியர்கள், லேவியர்கள். ஆனால் அந்த லேவியர்களுடைய பேச்சு சிலருக்கு இன்னைக்கு பிடிக்கல. ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகள் இன்னைக்கு அநேகருக்கு பிடிக்கிறது மாதிரி இல்லை. அவங்க உடுத்துகிற வஸ்திரம், அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகள் சில நேரத்தில் அநேக விசுவாசிகளுக்கு பிடிக்கிறதில்ல. ஆனால் தேவன் அந்த ஊழியக்காரர்களை அவர் அழைத்திருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நீ என் வார்த்தைக்கு செவி கொடுப்பியா, நீ என் விருப்பத்தை செய்வியா, என் ஊழியத்தை செய்வியா அப்படின்னு சொல்லி ஊழியக்காரனிடத்தில் தேவன் கேட்கும்போது அந்த ஊழியக்காரன் உடனே கர்த்தாவே சொல்லும் என்று ஓடி வந்தான் பாருங்க. சொன்ன அந்த வார்த்தையை தேவன் கடைசி வரைக்கும் கனப்படுத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துலையும் ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்தோம்
ஆண்டவர் இப்படித்தான் சொல்றாரு, நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கும் போது, உங்க விசுவாச வாழ்க்கையை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கும் போது, உங்க ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது, நீங்க நல்ல ஜெபித்து ஆவியில பலப்படுகிறத கண்டு அநேகர் பொறாமப்படும் போது, தேவ பிள்ளையே கர்த்தர் சொல்றாரு, யார் உனக்கு விரோதமா மந்திரவாதம் பண்ணினாலும், யாருக்கு உனக்கு விரோதமா குறி சொல்லணும்னு நினைச்சாலும், ஆமீன், உன்னுடைய குற்றத்தை உலகம் அறிய வெளிப்படுத்தணும், உலகம் காண எல்லாருக்கும் அதை வெளிப்படுத்தணும்னு அநேக வல்லமைகள் எழும்பி கிரியை செய்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ எனக்கு சுதந்திரம், உனக்கு நான் சுதந்திரம். அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை சுதந்திரவாளியாய் மாற்றுகிறார். இந்த சங்கீதக்காரன் அதை அறிந்திருந்தபடியினால அவர் தெளிவடைகிறார். எனக்கு நல்ல ஆலோசனை தான் தந்திருக்கிறாரு. எனக்கு விரோதமா மனிதர்கள் ஆலோசனை பண்ணினாங்க, கரெக்டு தான், அவங்க பண்ணின ஆலோசனை அது என் தேவன் எனக்கே வெளிப்படுத்தி தந்து விட்டார். ஹல்லேலூயா, ஆமீன். நம்மளால முன்னேற முடியல, நம்மளால எழும்பி செயல்பட முடியல, ஆனாலும் கலங்காதீங்க, கர்த்தர் நம்ம கையை பிடிச்சி அந்த பாதையில தான் கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஆமீன். எப்படியாவது இவங்களை அடைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சத்துரு திட்டம் பண்ணலாம், ஆனால் அவங்க அடைச்சி வைக்கக்கூடிய இடத்துல தான் நாம் இருப்போம், அந்த பிரச்சனைகளுக்கு உள்ளத்தான் இருப்போம். ஆனால் அந்த பிரச்சனைகளோடு கூட கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்பதை அவர்கள் காண போகிறார்கள். ஆமீன் சொல்லுங்க. ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார். அவன் தோண்ட தோண்ட நன்மைகள் வந்து கொண்டே இருந்தது. அவன் பிரயாசப்பட கர்த்தர் அவனுடைய பிரயாசத்தை அங்கீகரித்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா, ஆமீன். எவ்வளவு தான் உங்களை ஒடுக்கணும்னு நினைச்சாலும், எவ்வளவு தான் உங்க மகிமையை கெடுக்கணும்னு நினைச்சாலும், சங்கீதக்காரன் இப்படி சொல்லுவார், என் ரெட்டை களைந்து போட வைத்து. அவருக்கு ஒரு பெரிய துக்கம், அவருக்கு ஒரு பெரிய வேதனை. அந்த ரெட்டை அவர் ஆடையாக தரித்திருக்கிறார். அவரால் தாங்க முடியல. ஏன்? இந்த பிரச்சனையிலிருந்து என்னால் மீண்டு வர முடியல. நான் ஒரு ராஜாவா இருக்கிறேன், என்னால் மகிழ்ச்சியா இருக்க முடியல. நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன், என்னால் மகிழ்ச்சியா இருக்க முடியல. ஏன்? ஆலயத்துக்கு வந்தும் அதிகாலையிலேயே இந்த இடத்துல வந்தோம், உங்களால் மகிழ்ச்சியா இருக்க முடியல. அல்லேலூயா. சிலருக்கு மகிழ்ச்சியா இருக்க முடியல. அநேகருடைய வாழ்க்கையில துக்க வஸ்திரம் இருக்கிறது. ஏன் அந்த துக்க வஸ்திரம் இருக்கிறது? அந்த ஆடையை ஏன் உங்களால் மாற்ற முடியல? ஒரே ஒரு காரணம்தான், நம்முடைய மகிமையை நம்மால் வெளிப்படுத்த முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளை எடுத்து மாற்ற முடியவில்லை. ஒரே வேதனையின் நிமித்தமாய் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு ஒரு மாற்றம் வந்துடட்டும், எனக்கு ஒரு மாற்றம் வந்துடட்டும். எனக்குரியது தான். நம்ம பிள்ளைகள் நம்மை கனப்படுத்துகிறது இல்லை, நம்முடைய புருஷன் நம்மிடத்தில் அன்பா இருக்கிறது இல்லை, நம்முடைய மனைவி நம்மிடத்தில் சரியான விதத்தில் அன்பை காண்பிக்க முடியல. அவர்களுக்கு நீங்க தான் மனைவி, புருஷர்களுக்கு நீங்க தான் மனைவி, மனைவிகள் தான் உங்கள் புருஷர்களுக்கு அவங்க தான் மனைவி, உங்களுக்கு கர்த்தர் தந்த பிள்ளைகள் தான் பிள்ளைகள். ஆனால் அதற்குரிய மகிமை அந்த பிள்ளைகள் வெளிப்படுத்த முடியல. எந்த நேரம் பார்த்தாலும் ஐயா என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, ஐயா என் மனைவி புருஷனுக்காக மனைவிக்காக, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், நான் எனக்கு ஜெபிக்க முடியலை, நான் போராடி பார்க்குறேன். நான் சந்தோஷமா இருக்கணும்னு தானே கர்த்தர் தந்தீரு, தேவன் தந்தாரு, ஆனால் என்னால் சந்தோஷமா இருக்க முடியல. காரணம் என்ன? காரணம் என்ன? தேவன் தருகிற ஆலோசனையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடியல. கர்த்தர் சொல்றாரு, எப்பா உனக்கு ஒரு மகிழ்ச்சி என்கிற ஒரு கட்டை நான் உனக்கு தருவேன். இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிறல்ல, நெருக்கப்பட்டிருக்கிறல்ல, நான் உனக்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். மகிழ்ச்சி என்னும் கட்டினால இடை கட்ட போகிறாராம். அல்லேலூயா. ஆமா, எப்படி தெரியுமா? அப்படியே அறையில பிடிச்சு அப்படியே இழுத்து தூக்கி கொண்டு போவாரு. ஆமீன். சில விஷயங்கள் மாறாதது போல இருக்கும், ஆனா அது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் ஒரு மகிமையாய் மாறும். சத்தமா ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன். உங்களுக்கு இது நடக்கணும்னு சொல்றவங்க கரங்களை தலைக்கு மேல தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? 6வது வசனம் சொல்லுகிறது, நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் உண்டு. 5வது வசனம், என் சுதந்திரம் என் கர்த்தர் என் சுதந்திரம் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர்.
ஆமென். அன்றைக்கு இஸ்ராயேல் ஜனத்துக்கு பங்குகள் கொடுக்கப்பட்டது, எண்ணிக்கைகளுக்கு தக்க கொடுக்கப்பட்டது. அநேகர் இருந்தார்கள், அவர்களுக்கு அநேகம், கொஞ்சம் பேர் இருந்தார்கள், கொஞ்சம் அவர்களுடைய எண்ணிக்கை தக்கதாக யோசுவா பங்கிட்டு கொடுத்தான். அல்லேலூயா. பங்கிட்டு கொடுத்தான். அதை யார் ஒருவர் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த தாவீதை போல இது தேவன் எனக்கு தந்தது, என்னுடைய ராஜரீக அபிஷேகத்தில் இதையும் என் தேவன் தந்திருக்கிறார், இதையும் தேவன் சேர்த்திருக்கிறார், இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்தான். அந்த தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நான் ஏன் ஓடணும், நான் ஏன் அழணும், நான் ஏன் உபத்திரப்படணும் சொல்லல. எனக்கு ஆலோசனை தருகிறார். எனக்கு தீமை செய்கிறார்களே, அது கூட என் வாழ்க்கையில நான் அறிந்து கொள்ள வேண்டிய தேவ ஆலோசனை. ஆமீன் சொல்லுங்க.